Next sum. Find the area of quadrilateral formed by the points. Points கொடுத்துட்டாங்க. Quadrilateralனாலே 4 points இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். So 4 points கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். அப்போ அதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. half into x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4. ஓகே, இந்த வேல்யூஸை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/2 x1 y2 x1 y2 plus x2 y3 x2 y3 5 into 12 plus x3 y4 x3 and y4 minus 5 into 3 plus x4 y1 x4 y1 okay, next minus x2 y1 x2 y1 5 into 6 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 1/2 8 11 சார் 88 ப்ளஸ் 60 மைனஸ் மைனஸ் இருக்குது, அதனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 3 சார் 15. ஓகே, ப்ளஸ் இங்கே 6 4 சார் 24 மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே மைனஸ் minus 6 5s are 30 minus 5 into 11 minus 55 plus into minus minus 48 24 plus. next 1/2 வெளியில் இருக்கு, உள்ள இதெல்லாம் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இதை ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ 88 plus 60 88 plus 60 148. இதில் நம்ம யாரை சப்ராக்ட் பண்ணணும்? 15ஐயும் 24ஐயும். ஃபஸ்ட்டு 15ஐ சப்ராக்ட் பண்ணுவோமா? பண்ணுனா 3 3 1. இதில் அகெயின் 24ஐ சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 2 9 0 1. ஸோ 109 மைனஸ் இதை பண்ணலாம். இதில் இங்கே இது ரெண்டும் அடிஷன். ஸோ 24ஐயும் 30ஐயும் ஆட் பண்ணிடுவோம் 54. இதில் 55ஐ சப்ராக்ட் பண்ணணும். 55 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஒரு சப்ராக்ட் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னால் சப்ராக்ட் பண்ணணும். 55ல் 54 சப்ராக்ட் பண்ணால் 1 பிக்கஸ்ட் நம்பர் சைன் மைனஸ், அதோட மைனஸ் 48. ரெண்டுமே மைனஸ்னால் அதே சைனை போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். ஸோ ஆன்சர் மைனஸ் 49. இந்த அடிஷன் புரியுதான்னு பாருங்கள், இல்லைன்னா அதை நீங்கள் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி அதை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் 109 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 49 1/2 இது ரெண்டே ஆட் பண்ணால் 158. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். டிவிஷன் 7 2s are 14 கேரி ஓவர் 1 9 2s are 18. ஸோ நம்ம ஆன்சர் என்னது? 79. சிம்பிளிஃபிகேஷன் புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதியிருக்கோம், இதிலேருந்து வேல்யூஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஈச் டேர்மை தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்கமிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.